மழைக்கு பின் உண்டாகிற காந்தினா தெரியுதா? மகாத்மா காந்தி இல்ல, எது சூரியன் இருந்து வருதுல ரேஸ், கதிர்வீச்சு, இந்த ஒளி, அதுக்கு பேர் என்னது? காந்தி. அவர் என்ன சொல்றாரு? பூமியில இந்த விதையெல்லாம் உளுந்து கிடக்கு, மழை பெஞ்சிருக்கு, மழை இருக்குது, விதை உள்ள இருக்குது. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்? இப்ப முளைக்கணும். முளைக்கிறதுக்கு என்ன தேவை? இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னபடி சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி பட்ட உடனே மண்ணுக்குள்ள இருக்கிற இந்த விதைகள் எல்லாம் இப்பொழுது முளைக்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நிறைய திட்டம் இருக்கலாம், நிறைய பிளான் இருக்கலாம், நிறைய முயற்சி இருக்கலாம். அதெல்லாம் விதை மாதிரி இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் சூரியனுடைய ஒளி கதிர் உங்க மேல பட்ட உடனே நீங்க முளைக்க ஆரம்பிச்சு. கரங்களை வைத்து நல்லையா சொல்லுங்க. எத்தனை பேரு அப்படியே முளைத்து பூ பூத்து காய் தரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர் சொல்றாரு, அவர் மழைக்கு பின் வருகிற காந்தியை போல இருந்து பூமியிலே எல்லா விதைகளையும் முளைப்பிக்கப்படுகிறார். உங்களுக்குள்ள ஒரு விதை கிடக்குது, விதை தான் ஆசை. நான் இப்படி உருவாகணும், நான் இப்படி மாறணும், என் பிள்ளை இப்படி படிக்க வைக்கணும், என் பிள்ளைய நான் ஆசீர்வாதமா வைக்கணும், என் குடும்பத்தை நான் இப்படி வைக்கணும். இதெல்லாம் விதை மாதிரி இருக்கு. இந்த விதை எப்பயும் தெரியுமா முளைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதிர் உங்க குடும்பத்தின் மேல பாயும் பாருங்க, முளைக்க ஆரம்பிச்சு. கர்த்தர் உங்களை முளைக்க பண்ணுவாராக. அந்த கதிர் உங்க மேல வந்து கொண்டே இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் வெட்கமடைவதில்லை, அந்த முகம் பிரகாசம் அடையுமே. இந்த கதிர்வீச்சு விளட்டும் ஐயா. பூமியில தாவரங்களுக்கு சூரியன் இல்லைன்னா அது வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னா அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு உங்க மேல இறங்கணும், உங்க குடும்பத்தின் மேல இறங்கணும், உங்க தொழில் மேல இறங்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் தொழில் மேல உம்முடைய கதிர் வீச்சு, உம்முடைய சூரியனுடைய கதிர் என் குடும்பத்தின் மேல், உன் தொழில் மேல், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் இறங்கி வருவதாக கேளுங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா முளைக்க ஆரம்பிக்கும்.